வாங்க மக்களே, வீடியோவில் கமெண்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது ஆம்பளை இல்லை, ஒரு பொட்டச்சி நாய். எங்கள் வீட்டுக்கார அப்பே சொன்னார், அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்குன்னு. ஏன்னா அவருக்கு தெரியுமே நீ மெசேஜ் பண்ணுற ஃப்ராடுன்னு. நான் தான் அவள் இருக்காது, அவளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வேறு யாரையும் நினச்சி போட்டேன். நானும் எங்கள் மாமியாரும் சரி நீ தான் இருக்குன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆனோடனே ஒரு கணிப்பில் வீடியோ எடுத்துட்டோம். மத்தியானமே வீடியோ எடுத்துட்டு சரி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அவன்னு கன்ஃபார்ம் ஆகிட்ட பேருக்கு வீடியோவை அப்லோட் போடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நாங்கள் விரித்த வலையில் போட்டு வாங்கினதில் நீயாவே போயிட்டு சேனலை க்ளோஸ் பண்ணி நான் தான் கமெண்ட் பண்ணேன்னு மாட்டிக்கினேன் பற்றியா? அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பேசுனதெல்லாம் உன்னைத்தான். இந்த வீடியோ உன்னை அன்புடன் வரவேற்கிறது. வாடி டேஷ் முண்டை. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு நாய் கமெண்ட் போட்டிருக்கு, இந்த மாதிரி அசிங்கமாக போட்டிருக்கு, தப்பாக வல்கராக போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நான் யூடியூப்பில் அன்லைக் பண்ணுறாங்க அவங்கள தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கு அவள் ஒரு மாதிரி அசிங்கமாக தப்பாக கமெண்ட் பண்ணியிருந்தா. அது ஒரு பொண்ணு, சரிங்களா, சொந்தத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பொண்ணு தான், கல்யாணமான பொம்பளை, சரிங்களா. அந்த நாய் தான் போட்டிருக்கு. அதுவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரை யூஸ் பண்ணி, எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பேரை யூஸ் பண்ணி போட்டிருக்கா. ஏன்னா அப்போ தான் அவங்க குடும்பத்தில் அடிச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, இவங்க சேனலை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு. என் மேலே பொறாமை பிடிச்ச நாய் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அவள் சொந்தக்காரையும் தெரிஞ்சிச்சு. அதுவும் அந்த பொம்பளை எங்கள் சொந்தத்துக்குள்ளே இருக்க பொம்பளை தான், சரிங்களா. அவளை அசிங்கமாக நான் கேட்குற கேள்வியில் அவள் நான் தான் பண்ணேன்னு சொல்லணும், இல்லைன்னா அவள் மூஞ்சியாவது காட்டணும். அதுக்காக தான் இப்போது இந்த வீடியோ, சரிங்களா. யாரும் தப்பாக நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் நல்ல வீடியோ நல்ல மோட்டிவேஷனாக போடணுன்னு தான் நான் சேனல் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது என்னை ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க, சரிங்களா. அதனால தான் மனசு கஷ்டத்தில் தான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா. அதை அவளை போய் சேரணும், அவள் அதை பார்க்கணும், சரிங்களா. இன்னொரு வாட்டி அவள் யாருமே இது மாதிரி பேசக்கூடாது, சரிங்களா. நான் வளர்றது பிடிக்கல, என்னோடய வீடியோ பிடிக்கல, சேனல் பிடிக்கலாம் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ அவள் நான் லேஸில் விட்டுனா அவள் தொடருவா, சரிங்களா. அதுக்காக தான் வீடியோ போடுறேன். உங்கள் கூட பிறந்த சகோதரியாவோ, உங்கள் தங்கச்சியாவோ, அக்காவோ நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஆம்பளை பேரை யூஸ் பண்ணி, அதுவும் குடும்பத்தில் இருக்கவங்க பேரை யூஸ் பண்ணி அவள் டுஸ் பண்ணி போகிறான்னா அவள் எவ்வளோ கேவலமான பொம்பளையாக இருப்பாள். ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கான். ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி ஒரு பொண்ணை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுறேன். ஏன்னா இன்ஸ்டால் தான் நிறைய கமெண்ட் வரும், என்னை மரியாதை கமெண்ட் பண்ணுவாங்க, என்னை பாராட்டி பேசுகிறாங்க. அவள் பிடிக்காம வயிற்றுச்சலில் அதில் கமெண்ட் பண்ணியிருக்கா, சரிங்களா. கஷ்டப்படுறவங்க வீடியோ போடாதாங்க. யூடியூப்பில் சாதிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாருமே பணக்காரங்க இல்லை, சரிங்களா. அவள் இன்ஸ்டாவில் என்னை அவமானப்படுத்துறதே கமெண்ட் பண்ணிருக்கா. அதுவும் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி, ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ண அவ்வளோ கேவலமான பொம்பளையாக இருப்பா, சரிங்களா. ஒரு வருஷமாக நான் வீடியோ போட்டிருக்கேன், நேர்மையாக ஒரே ஐடியில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது கஷ்டப்பட்டு உழைச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. இது கேவலமாக ஒரு குடும்பத்தில் இருக்க பொம்பளை ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்கா, சரிங்களா. அவளை பொம்பளே கிடையாது, அவளை பொம்பளை சேர்த்துக்கே இல்லை. அவளை என்ன கேட்குறது? குடும்பம் நான் பேசுகிறேன். ஹாய், என்னோட மருமக தான் பிருந்தா. நான் அவங்க மாமியார் பேசுகிறேன். அவங்க ஏதோ சேனல் ஓப்பன் பண்ணி ஏதோ நல்லா பண்ணின்னு இருக்கிறாங்க, நல்லா போயின்னு இருக்குது. இந்த வயிற்றுச்சல் தாளாத எங்கள் சொந்தக்கார நாய்ங்க ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லதாக கமெண்ட் பண்ணால் கூட பரவாயில்லம்மா, இல்லைன்னா இவங்க கூட ஒன்றும் கண்டுக்காத விட்டால் கூட பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் அசிங்கமாக இவங்களை பேசி என்னென்னவோ பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் அந்த மாதிரியான கேவலமான குடும்பமும் கிடையாது, 5க்கு 10. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப வல்கராக பேசி விட்டுருக்குறாங்க. மனசு தாளாத இந்த பொண்ணு 2 நாளாக சரியாக சாப்பிடல, எதுவுமே பண்ணல. எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அவங்க இப்போ என் மருமகளை நான் உள்ளே சேர்த்துக்கினேன்
அப்படின்னு தூணு காரி துப்புற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க கமெண்ட்டு. அவங்க மாமியார் கேவலமான மாமியார் உன்னை உள்ளே சேர்த்துக்கினா தூண் துப்பி இருக்கிறா. அதை நான் சேர்க்கலைன்னா இல்லை ஒரு ஆம்பளை இந்த இது போட்டிருந்தான்னா அவன் பொண்டாட்டி ஏற்றுன்னு வந்து என் பிள்ளைக்கிட்ட விட்டுருக்கணும். இது பொம்பளை போட்டிருந்தான்னா இல்லை அவளே நேரடியாக வந்துடணும் அப்போ நான் இவளை என் மருமகளை அனுப்பிச்சி விட்டுறேன் நான் இருப்பாங்க. அந்த 2 குழந்தைங்களை யார் பாப்பா? என்னத்துக்கு இந்த கமெண்ட்டெல்லாம்? ஏதோ வீடியோ பார்க்குறோமா லைக் போட்டோமா அப்படின்னு போகிறதுக்கு இல்லாத அசிங்கமாக இந்த மாதிரி மற்ற குடும்பத்தில் தலையிடுறதே முட்டாள்தனம். அதுலேயும் என் சின்ன பையனோட விக்னேஷ் கேசி கார்டன் அப்படின்னு போட்டுட்டு மறைமுகமாக இவங்களுக்குள்ளே எப்படியாவது சண்டை போட்டு ட்விஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு இந்த சண்டைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இது விக்னேஷ் கார்த்தின்னா அவன் வந்து என் பையனோட ஐடி வந்து விக்னேஷ் கார்த்தின்னு போடுவான். அது அவன் போடுறான், அவன் போடல. அவனோட பேரை வந்து என்ட்ரு பண்ணி இந்த பொட்டை நாய்ங்க பின்னாடி வந்து நேரடியாக தைரியமான பொம்பளையோ ஆம்பளையோ யாராக இருந்தாலும் நேரடியாக அவங்க ஐடியோடு வந்து அவங்க நேரடியாக எதாவது பேசுனா நாங்கள் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறோமோ ஃபேஸ் பண்ணிப்பேன். என் பையனை வச்சு பேர் சொன்னதுனால தான் இது பெரிய பிரச்சனையாக ஆகப்போகுது. நல்ல ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்களாக இருந்திருந்தா கண்டிப்பாக வெளியே வரணும். நான் தான் இப்போ நேரடியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு இல்லாத பொம்பளை இன்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். கமெண்ட் பண்ணாத வீட்டில் சோறாக்கிட்டு கம்முன்னு உட்காரணும். வர வார்த்தையை எவ்வளோ அசிங்கமாக வருது. நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை பார்த்துக்குறோம். இதெல்லாம் தேவையில்லாத கமெண்ட் இல்லை. அவங்கவுங்க கஷ்டப்பட்டுன்னு வரானுங்க வீட்டுக்காரனுங்க, அதை பார்க்குறதுக்குல இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதே வேலையாக போச்சு. என்ன பேசுகிறதுனே எனக்கு சரியாக தெரியலையம்மா. இந்த மாதிரியெல்லாம் இல்லை. என் மருமகளை சேர்க்க வேணாம் வெளியே அனுப்புன்னு சொன்னால் நீங்கள் யாராவது ஒரு புருஷனை ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் உன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து என் பிள்ளைகிட்ட விட்டுரு. நான் என் மருமகளை அனுப்பிச்சிடுறேன். இல்லை பொம்பளை சொல்லியிருந்தாலாம் நீ வந்து என் பிள்ளை பக்கத்தில் படுங்க. என் பிள்ளைக்கு பொண்டாட்டி தேவையாச்சு என்ன பண்ணலாம்? அவன் பொண்டாட்டியே விட்டுருன்றீங்க. இது நீங்கள் வாங்க சரியாக போயிடும். நல்ல ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தா மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. நம்ம வீடுனோ வாசலோ இல்லை நேரடியாக உங்கள் பேரை போட்டு டைரெக்டாக வாங்க. இன்னொருத்தர் பேரை போட்டு ஃபேக் ஐடியை போட்டு இந்த மாதிரி மறைமுகமாக பண்ணக்கூடாது. தைரியமாக நல்ல மானம் ரோசம் ஒரே அப்பனுக்கு பிறந்திருந்தா கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு ஒரு நாள் வக்கு இல்லாத வந்ததை திரும்பி பார்க்க முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டுருக்கலாம், ஏதோ ராங் ரூட்டில் பணமோ கிடமோ வந்துட்டுருக்கலாம். நாங்களாம் அப்படி இல்லை, கஷ்டப்படலை. வேலைக்கு போய் உழைச்சி சம்பாரித்து அவன் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கிறான். பெருமையாக இருக்குது எனக்கு. ஒரு அப்பா இல்லாத நல்ல என் 2 பசங்களும் அவங்க சொந்த உழைப்பில் பொண்டாட்டிங்களுக்கு வச்சு சோறு போடுறானுங்க. யார் வீட்டில் இறந்து சாப்பிடல, யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க விடல. நல்ல அந்தஸ்தில் வந்தது தான். எப்பவுமே ஒரு பொம்பளையை மட்டும் பழிக்கக்கூடாது. பொம்பளையை பழிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு பழமொழி உண்டு. என்னது என்ன சொல்லுவாங்க அந்த பழமொழி? பாடையிலே இருக்குது பழுதுன்னு. அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? அர்த்தம் தெரியுமா? அதுக்கு ஒரு மகாராணி மாதிரி நல்ல ஒரு பத்தினியாக ஒரு பொம்பளை அந்த ஊரில் வாழ்ந்துருந்தாலாம். அந்த பொம்பளை இறந்துருச்சு, வயசு முதிர்காரமாக இறந்துருச்சு. அதை அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பாடையில் எடுத்துன்னு போய் சுடுகாட்டுக்கு போனால் மழை ஜோன்னு பெய்தான். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்புறம் பள்ளம் தோடலான்னு வச்சுட்டு வந்துக்கிறாங்க. அந்த ஊரில் எவனோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் சாவுன்னு தெரியாது. யாரோ ஒரு பொம்பளை மயக்கடிச்சு விட்டுக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இறந்து போன பொம்பளைக்கிட்ட அந்த வந்தவன் அந்த மாதிரி தப்பாக நடந்துட்டுருக்குறான். பார்த்தா அது பணமா. அந்த பணத்தை கூட விட்டு வைக்கல விதி. அந்த மாதிரி எந்த பொம்பளையுமே நம்ம பழிக்கக்கூடாது. நல்ல நேருக்கு நேராக பேசிடணும். நேராக பேசிட்டு போயின்னே இருக்கணும். அதை விட்டு மறைமுகமாக இந்த மாதிரி பண்ணுறது, இவன் பேசுறது, மாமியார் காட்சி சேர்த்துக்கினான்றது, வீட்டுக்காரர் சேர்த்துக்கின வக்கில்லை இப்படி இருந்தான் எல்லாம் பேக்ரவுண்டோடு. நீங்கள் சொன்னவங்களுக்கு பேக்ரவுண்டு இருக்குதான்னு முதல்ல பாருங்கள். வந்ததை திரும்பி பார்க்கணும். முதல்ல போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாத வக்கு இல்லாத நம்ம வந்திருக்கிறோம். அடுத்தவங்களை இப்படி பழிக்கிறோமே, அவங்களுக்கு எப்படி 10 நாள் 20 நாள் என் பிள்ளைய மருமகளை உட்காந்தா கூட தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறாங்க. யாரும் எப்பவுமே கேவலப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நம்ம தான் பின்னாடி அசிங்கமாக பேசுவேன். எங்களுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்குது, அதை தான் பார்க்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு வாட்டி இந்த கமெண்ட் பண்ணுற நாய்ங்க நல்ல விஷயமா இருந்தால் 4 பேருக்கு சொல்லுங்கள், கெட்டதாக இருந்தால் சூத்த முடியும். அவங்களுக்கு என்ன வயசாகுது, அவங்கள போய் துப்புற மாதிரி கமெண்ட் போட்டிருக்க. நீ அவங்கள பண்ணல, நீ மெல்லாந்து பத்துக்குன்னு உன் மேலே துப்பிக்கிட்ட. தேவையா இந்த அவமானம் உனக்கு? ஆமாம், என்ன சொன்ன? என்னை பார்த்து குட்டிச்சௌரியா?
எங்களுக்கு உழைக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் 24 மணி நேரம் பத்தலை. உன்ன மாதிரி குட்டிச்சவருக்குலாம் என்ன தெரியும்? பொறம்போக்கு. கன்னியாகுமரி மலேசியா வரைக்கும் இருக்குது எனக்கு ஆதரவு, மக்கள் ஆதரவு. சரியா? உன்ன மாதிரி நாய்ங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதா? இந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி வர நாயினால் தான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? உண்மையான குடும்பத்தில் பொம்பளை இருந்தால் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி போடுவாள கமாண்டு? நீ யாருன்னு தெரியாத எனக்கு. நேர்மையாக நான் ஒரே ஐடியில் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஃபேக் ஐடி யூஸ் பண்ண தெரியல நீ எப்படியாப்பட்ட ஆளுன்னு. இன்னும் எத்தனை ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு உள்ளே வந்து பார்த்தா தெரியும். 5க்கும் 10க்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எங்கே இருக்க? எந்த இடத்துல இருக்க? நான் எங்கே இருக்க தெரியுமா? 5க்கும் 10க்கும் பிச்சை எடுக்கிற வீடா? என் வீடை பார்த்தியா? மாடி வீடு, மாடி மேலே இருக்க நான். சரியா? சொந்த வீடு. நீ எங்கே இருக்க? உன் வீடு பார்த்தியா? நீ யாருன்னு தெரியாது நினச்சிட்ருக்கியா? என்ன பேரை மாற்றி ஃபேக் ஐடியோ போட்டு மூஞ்ச மறைச்சிட்டா நீ யாருன்னு தெரியாதா? ஏன் கண்டுபிடிக்க தெரியாதா? சொல்லு. நான் கஷ்டப்பட்டாலும் என் புருஷன் உழைப்பில் சாப்பிட்டுட்ருக்கேன். கஷ்டப்பட்ட பணத்தில் சாப்பிட்டுட்ருக்கேன். அவர் நேர்மையாக வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுத்துட்ருக்காரு, அதில் சாப்பிட்டுட்ருக்கேன். சரியா? ஸ்ரீராமில் பிஎம்ஆ இருக்கார், அவருக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. உன் புருஷனுக்கு என்ன இருக்குது? உன் புருஷன் என்ன வேலை பார்க்குறான்? சொல்லுடி வெக்க கட்ட நாயை. என் செருப்புக்கு தகுதியடி நீ. நான் என் செருப்பில் விட தூசி கூட நீ தகுதி இல்லடி. நீ வந்து என்ன சொல்கிறியா? நான் மூக்குத்தி போட்டால் கூட அந்த மூக்குத்தி என் புருஷன் உழைப்பில் போட்டிருக்கேன். சரியா? எங்கள் அப்பா அம்மா சின்ன கஷ்டப்பட்டு பட்டையாக பூட்டி அமிச்சாங்க. 10 விரல் நகை போட்டிருக்கேன். நான் போட்ட நகையில் நீ கால்வாசி நீ பார்த்துருப்பியா? உழைச்சி எங்கள் அப்பாவோட வேர்வை நகை, என் புருஷனோட கஷ்டம், நான் சாப்பாடு. சரியா? உன்னை மாதிரி திருட்டு பணத்துலேயும் பாவப்பட்ட பணத்தில் நாங்கள் வாழலை. சரியா? உனக்கெல்லாம் எனக்கு பேச தகுதியே இல்லை. இப்போ கூட போலீஸ்காரன் வந்தான் உன் மூக்குத்தில்லை உன் ஜெட்டி கூட அவுத்துன்னு போவான். புரியுதா? நீ எல்லாம் எங்களுக்கு பேச தகுதியே இல்லை. சரியா? என்ன வலிச்சேன்னா உன்னை வலிச்சு ரோட்டில் விட்டுருவேன். சரியா? நான் வீடியோ போகிறேன், நேர்மையான வீடியோவை போட்டுட்ருக்கேன், மரியாதை கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை பார்க்குறவங்க என்னை பார்த்தோன்னு மரியாதை கொடுப்பாங்க, அந்த மாதிரி நான் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். சரியா? உன்ன மாதிரி நாயெல்லாம் என்னை பற்றி பேச தகுதியே இல்லை. சரியா? ரூமில் வீட்டில் உட்காந்தா பத்தினி வசம் பண்ணுறது நீ பத்தினி ஆயிடுவியா? நான் கேட்குறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா? உன் ஹிஸ்ட்ரியே எனக்கு தெரியும். சரியா? ஆம்பளை மெசேஜ் பண்ணுறது, அவனை பார்த்து இழிக்கிறது, அவன் வந்துட்டான்றது, இந்த திருட்டு மெசேஜெல்லாம் நீ தான் பண்ணுவேன்னு நல்லாவே தெரியும். சரியா? எத்தனை வாட்டி மெசேஜ் பண்ணி எவ்வளோ குட்டை கலக்கியிருக்க. ஆம்பளை மெசேஜ் பண்ணுறது, பல்ல இழிக்கிறது, வந்துட்டுனா ஐயோ வந்துட்டானேன்னு பத்தினி மெசேஜ் போடுறது, நீ எப்படியாப்பட்ட பத்தினி நல்லாவே தெரியும் எனக்கு. சரியா? ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நீ எவ்வளோ ஓப்பன் பண்ணுறேன்னு. ஒரு பொண்ணுக்கே ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி போடுறேன்னா லாக் போட்டு வச்சுருக்க. இல்லைன்னு வச்சுக்கேன் உன் மெசேஜ் பிச்சுக்குன்னு வந்திருக்கோம். உன் ஐடியை நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன்ல இதுவும் இல்லை யூடியூப்லேருந்து எல்லாத்துலேயும். உனக்கு இப்போயே மெசேஜ் உனக்கு அனுப்பிச்சா போக மாட்டேங்கிறாங்க எல்லோரும். சரியா? நீ மட்டும் லாக் போடாமல் உண்மையான தைரியம் லாக் எடு. சரியா? செத்துருவ நீ கேட்குற வர கேள்விங்கள்ல. புரியுதா? எப்படியாப்பட்ட முண்டை நீ வந்து சொல்கிறியாடி என்ன? திருடுறது ஈஸி தான், திருட்டு பணத்தில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? என்னை பற்றி தெரியாது உனக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு. என்கிட்டலாம் வச்சுக்காத. சரியா? 4 ஆம்பளைலாம் மோத தேடியாக இருப்பேன். நீ எல்லாம் யார்? தூசி எனக்கு. இல்லை ஒரு ஆளுன்னு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க. இதை பாரு, நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ கூட மாமியை பக்கத்து ரூமில் கத்திட்டு இருக்காங்க. சரியா? வீடியோவில் பேசக்கூடாது, அவங்க மரியாதை பேசுகிறாங்க. அவங்க கையில் சிக்கிடாத. சரியா? அவங்க வயசுனா நீ துப்புற மாதிரி போட்டிருக்க. வீடியோ போட நேர்மையாக வீடியோ போட்டுட்ருக்கேன். சரியா? தெரிஞ்சுதான் மாமியார் சேர்த்துன்னு என் கூட இருக்காங்க. சரியா? நீ வீட்டில் ரூமில் 4 பக்கம் பூட்டிக்கினே நீ உள்ள வேறு வேலை பார்க்கணும்னு தெரியாதா? உன் புருஷனை வந்து உன்னை சுற்றி கேமராவுக்கு சொல்லு, உன்னை வேவு பார்க்க சொல்லு. சரியா? ஊரா மட்டும் பொண்டாட்டியில் வேவு பார்க்க வேணாம் சொல்லு. இப்போ என் பசங்க இல்லை, எங்கள் வீட்டுக்காரும் இல்லை. சரியா? அவர் அசிங்கமாக கேட்டிருப்பார், ரொம்ப பச்சை உன்னை வலிச்சு விட்டுருப்பாரு. சரியா? வேலைக்கு போயிருக்காங்க. குழந்தைங்களும் இல்லை, குழந்தைங்களும் ஸ்கூல் போயிருக்கு. சரியா? என் பசங்க எல்லாம் கேள்வி வாங்கினது தடவை கேவலம் வேறு எதுவுமே இல்லை. சரியா?
இப்போ ஊன்னாலும் எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க, பேக்ரவுண்ட் அவ்வளோ இருக்குது. நான் பிச்சைக்காரியா? ம் லாக்டவுன்லேயே பிச்சைக்காரங்க சாப்பாடு நான் போட்டுட்டு இருந்தேன். சரியா? கொரோனா பற்றி யோசிக்காமல் இப்போ வரைக்கும் தான தர்மம் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும். சரியா? உழைச்ச பணத்தில், கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் நான் தைக்கிறேன், நைட்டு மேலே கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்கார் வேலைக்கு போய் கஷ்டப்படுறாரு, என் குடும்பம் நேர்மையாக போயிட்டுருக்கு. சரியா? திருடியோ ஏமாத்தியோ நான் வாழலை. உனக்கெல்லாம் தகுதியே இல்லை பேச. சரியா? வந்தாங்க நான் உன்னால் யோசிக்க கூட முடியாது, பார்த்துக்கோ. எனக்கு சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, மக்கள் ஆதரவும் இருக்குது. புரியுதா? நீ என்ன அனாதை, என்னை அனாதை, எங்கள் மாமியார் சேர்த்துக்கலாம், எனக்கு யாரும் இல்லையா? நான் கேட்குறேன், எனக்கு யாரும் இல்லையா? நான் சாவ சொல்ல ஊர் உலகமே அழுகிற மாதிரி தான் நான் சாவேன். அது வரைக்கும் எமன் கூட கிட்ட வர யோசிப்பான். உன் பணத்தை தூக்க 4 பேர் வராங்களான்னு பாரு, அப்புறம் பேசு. சரியா? உன்னெல்லாம் என்னை பேச தகுதியே இல்லை. சரியா? எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அவளுங்கெல்லாம் கோபுரத்தில் இருந்தாலும் தகரம் தானே, நீ குப்பிலே விழுந்தாலும் நீ தங்கம் தானே. சரியா? நீ எல்லாம் கிட்ட கூட நெருங்க முடியாது. நீ என் சேனலை சோதிச்சு பார்க்குறியா? செத்துருவ. என் சேனல் பக்கம் வந்த மாவளை நீ செத்துருவ. இன்னைக்கு இப்போ கூட என் வீட்டுக்கு 10 பேர் வந்தாலும் நின்று ஆக்கி போடுவேன். கல்யாணம் வீடாக இருந்தாலும் இழுத்து போட்டு செய்வேன். சரியா? உன்னை மாதிரி சாக்கு போட்டு மூளையில் போய் தூங்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மாமனார் முதற்கொண்டு எல்லா சொந்த பந்தங்கிட்டையும் பிருந்தாவா தங்கம், பிருந்தாவா 100% தங்கம், பிருந்தாவா நல்ல பொண்ணு பேர் எடுத்தவனா. புரியுதா? இன்றைக்கி நேரம் கேட்டு நிற்கிறேன்னா நாளைக்கும் அப்படியே இருக்கணும், யோசிக்காத. சரியா? மாவல்ல நான் முளைச்சேன், நீ நசுங்கிருவ. நானெல்லாம் மக்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சவன். நீ பண்ணுற கமாண்டெல்லாம் என்ன அசைக்க கூட முடியாது. புரியுதா? அப்புறம் என் வீடியோ பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளோ சூழ்நிலையும் இவ்வளோ கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி என்னை சுற்றி இருக்க நாய்ங்களை நான் ஏறி மிதித்து வர உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே வேணும். கண்டிப்பாக நானும் உங்களுக்கு நல்ல வீடியோவாக, மோட்டிவேஷனாக, உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வீடியோவாக நான் போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கூட பிறந்த சகோதரியை நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சாதிப்பேன். நான் நல்லா வருவேன். இந்த மாதிரி நாய்ங்களை நான் செருப்பால் அடிப்பேன். ஆதரித்த அனைவருக்கும் நன்றி.